இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீசனில் வந்து வரப்போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இமோஷனல் ட்விஸ்ட் தான். ஒரு பக்கம் மயங்கி விழுற ராஜி, அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கதிர் தான். அவன் வந்து ரொம்ப கோவப்படுறான். இன்னொரு பக்கம் மீனனால காயமடைஞ்ச செந்திலோட மனசு, அன்பு, கோபம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மூணுமே சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரோம் மாதிரி எரப்ட் ஆகுது. யாரோட கண்ணீர் யாரோட மனசு வந்து காயம் ஆகும், அதே மாதிரி யாரோட ஒரு சொல்லால இன்னொருத்தரோட வாழ்க்கையை வந்து மாறப்போகுது. இதெல்லாம் நடந்தது எப்படின்னு தெரியணும்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. ஆஃபீஸ் முடிச்சுட்டு கோமதி வீட்டுக்கு மீனா வர, அங்கேயே வந்து நைட்டு தங்குறதுக்காக வேண்டி முடிவு பண்ணுறா. இதுக்கிடையில குவார்ட்டர்ஸ்க்கு வர செந்தில் வந்து அங்கே மீனா இல்லாதனால பார்த்த உடனே ஷாக் ஆகிறான். அதுக்கப்புறம் அவன் அந்த வீட்டில் தான் வந்து இருக்கிறது வந்து தெரிஞ்சு உடனே செம்ம கோவத்தோட அங்க வந்து செந்தில் வந்து கிளம்பி போறான். கிரவுண்டுக்கு கூட்டிட்டு வர ராஜி வந்து செய்யற காரியனால அதிருப்தியில் இருக்கிறான் கதிர். லாஸ்ட்ல வந்து அவளை வந்து திட்டி தீத்துறான். கோட்டஸ்ல இருக்கிற மருமகளை வந்து பாக்குறதுக்காக வேண்டி மீனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே வராங்க. அங்க வந்து பார்த்தா மகளோட நடவடிக்கை எல்லாமே பார்த்துட்டு மீனாக்கு வந்து தனி கொடுத்துன்னு வந்ததோட அருமை புரியல, நான் அவகிட்ட வந்து பேசுற மாப்பிள்ள அப்படின்னு வந்து மாமனார் வந்து சொல்றாரு. அதுக்கு செந்திலும் என்ன சொல்றான்னா, தயவு செஞ்சு பேசுங்க மாமா, ஆனா இங்க வச்சு வேண்டாம், உங்க வீட்லயே இல்லைன்னா ஆஃபீஸ்ல வச்சு பேசுங்க அப்படின்னு வந்து சொல்றான். இன்னொரு பக்கம் அவளோட அம்மா மீனாட்ட வந்து கேஸ் கனெக்ஷன் எடுக்கலையே அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அதுக்கு மீனா என்ன சொல்றான்னா, ஒரு மாசத்துக்காக வேண்டி எதுக்கு கேஸ் கனெக்ஷன் வந்து எடுக்கணும், திரும்பி அவரோட வீட்டுக்கு தானே போயிடுவோம் அப்படின்னு வந்து உறுதியாக வந்து சொல்றா. மீனாட்ட செந்தில் கோவமா வந்து அங்கே என்ன பிரச்சனை பண்ண போறான், அங்கே இருக்கிறவங்க மீனாக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவாங்களா, இல்லை பெரிய பிரச்சனை ஆக போகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஃபுல் வீடியோவை பாருங்க. ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு வந்து டயர்டாக இருக்கிற மீனா ஆஃபீஸ்லேருந்து நேராக அத்தை வீட்டுக்கு வரா. அந்த வீட்டு சுவாசமே வந்து அவளுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. அம்மா மாதிரி கேர் பண்ணுற அத்தை. ஸோ அவங்க வந்து ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்க சமயத்தில் தான் ராஜி அரசி ரெண்டு பேருமே இன்னைக்கு இங்கேயே இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆஃபீஸ்லேருந்து எவ்வளோ டயர்டாக வந்திருக்கீங்க, இங்கேயே இருங்க அப்படின்னு சொன்ன உடனே மீனாக்கு வந்து சிரிப்பு வருது. ஆனால் மனசில் ஒரு ஹெசிடேஷன், செந்தில் வந்து என்ன சொல்லுவாரோ அப்படின்னு ஒரு தாட் வந்து மைண்டில் வந்து திரும்ப வந்துட்டே தான் இருக்குது. அதை யாருமே வந்து கவனிக்கல. எல்லாருமே சிரிச்சுட்டு அஃபெக்ஷன், ஃபுட், சேட்டிங் அப்படின்னு இந்த ஆம்பியன்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி வார்ம்த்தாக இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவள் தயங்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் செந்தில் இருந்த கால் ஒன்று வருது. அப்போ தான் தெரியுது மீனா வந்து அவனோட அம்மா வீட்டுக்கு தான் வந்து போயிருக்கிறது வந்து தெரியுது. ஸோ இங்கேயே இருக்கேன், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு வந்து கேட்குறான். சும்மா அங்கேயே போய் உட்காந்துருக்கிறே அப்படின்னு வந்து அழுத்துக்கிறான். அப்போ மீனா வந்து டயர்ட் டோனில் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப டயர்டாக வந்தேன் செந்தில், அதனால தான் அத்தை வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதோட அவள்கிட்ட வந்து என்ன சொல்கிறான்னா, வீட்டுக்கு திரும்பி வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வா, தோசை சுட்டுட்டு கிரேவி வச்சுட்டு நான் கொஞ்சம் லேட்டாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்து வச்சிடறான். உடனே மீனா என்ன சொல்கிறான்னா, அவரை இங்கே தங்கிட்டு காலையில் வர சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லிடுறா. இதை கேட்ட ராஜி அரசி ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் மீனா இருந்தனால ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹாப்பியாக வந்து இருக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் செந்தில் வந்து வீட்டுக்கு வரும்போது மீனா அங்கே இல்லாதனால அவளுக்கு வந்து கால் பண்ணுறான். அப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து டவுட், டென்ஷன், கோவம் எல்லாமே கலந்து மிக்ஸான ஃபீல் வந்து பண்ணுறான். எங்கே போன மீனா அப்படின்னு வந்து கால் பண்ணனாலுமே ரெஸ்பான்ஸ் இல்லையே அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கான். மீனா வந்து கால் அட்டன் பண்ணாதனால தான் கோமதிக்கு வந்து கால் பண்ணுறான். அப்போ தான் வந்து மீனா அங்கே இருக்கிறது வந்து செந்திலுக்கு வந்து தெரியுது. அந்த 1 செகண்ட் சைலன்ஸில் அவன் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அந்த வருத்தம் நல்லா விசிபிளாக வந்து தெரியுது. அதுக்கப்புறம் உடனே அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். மீனாவை தனியாக கூப்பிட்டு பேசும்போது செந்தில் என்ன சொல்கிறான்னா, உன்னை வீட்டில் வந்து சமைச்சு வைக்க தானே சொன்னேன், ஆனால் நான் உன்னை இங்கே இருக்க சொன்னேன்னு சொல்லியிருக்கேன், நான் உன்னை இங்கே வந்து இருக்க சொன்னா அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு மீனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப டயர்டாக வந்தேன், ஆஃபீஸில் வந்து ஃபுல் ப்ரெஷர், அதனால தான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சு, அதில் என்ன தப்பு அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு செந்தில் என்ன சொல்கிறான்னா, நான் உன்னை பற்றி கவலைப்பட்டு இருக்கேன், அதுக்கு நீ ரெஸ்ட்னு சொல்லி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற, இது லவ்வா இல்லை ரெஸ்பெக்டா அப்படின்னு வந்து கேட்குறான். அந்த ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எமோஷனல் டர்னிங் பாயிண்ட் ஆகுது. அதுக்கு வந்து அழுதுட்டு என்ன சொல்கிறான்னா, நானும் ஒப்போஸ் பண்ண மாட்டேன், ஆனால் நானும் மனுஷன் தானே, கொஞ்சம் டயர்டு இருந்தால் ரெஸ்ட் எடுக்க கூடாதா அப்படின்னு வந்து அவள் சொன்ன உடனே அந்த சைலன்ஸ் அங்கே வந்து இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மீனா வந்து என்ன சொல்கிறான்னா, உங்கள் பையன் வந்து 1000 வேலை சொல்கிறாரு அப்படின்னு அத்தைக்கிட்ட சொல்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறா. இதனால் 2 பேருக்கு இடையில பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் நடக்குது. அப்போ கோமதி அங்கே வந்தோடனே என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் இங்கே தாண்டா வந்திருக்கா, இதில் என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டு செந்திலோட வாயை வந்து அடைச்சிடுறாங்க. அந்த வேர்டு இன்டர்கேஷன் செந்திலோட மனசுல வந்து கத்தி மாதிரி வந்துருக்கு. அவன் வந்து சைலண்டாக தான் இருக்கான், பட் அவனுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிருக்குது. இதனால அப்செட் ஆகிறவன் ஸ்ட்ரைட்டாக வந்து மாடிக்கு போகிறான். அங்கே சீட்டு விளையாடிட்டு இருக்க சரவணன் கதிர்ட்டு வந்து பழனி என்ன கேட்குறான்னா, நம்ம வேணா குவார்ட்டர்ஸ் போய் ஜாலியாக வந்துருக்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறான். அப்போ அவங்களும் வந்து சூப்பரான ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு செந்திலோட வந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த சீன் பார்த்தீங்கன்னா ஹியூமர் லைட்டாக வந்து மாறும், ஆனால் ஹார்ட்ல அந்த சேட்னஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டே ராஜி வந்து கிரவுண்டுக்கு கூட்டிட்டு வந்து கதிர் வந்து ஸ்ட்ரிக்டான கோச் மாதிரி வந்து ஓட வைக்கிறான். அப்போ அவன் வந்து ஒழுங்காக ஓடாதனால திட்டிகிட்டே இருக்கிறான். அவன் வந்து டயர்டாக இருக்கு, ஆனால் கடுப்பில் வந்து ரியாக்ட் பண்ணாமல் சைலண்டாக இருக்கா. ஆனால் கதிர் வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை, நீ கேப்பபிள் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அந்த இமோஷனல் ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா ராஜி சடனாக மயங்கி விழுகிற மாதிரி கொலாப்ஸ் ஆகிறா. அப்போ கதிர் வந்து பேனிக் ஆகி ராஜி அப்படின்னு வந்து ஷார்ட் பண்ணுறான். லாஸ்ட்டில் வந்து ஃபோனை எடுத்து ஆம்புலன்ஸ்க்கு வந்து கால் பண்ண போகிறான். கதிர் பதறி போய் இந்த மாதிரி ஆம்புலன்ஸ்க்கு வந்து கால் பண்ணுற நிலைமைக்கு போகிறனால அப்போ ராஜி வந்து கண் முழிச்சு சும்மா நடிச்சேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அந்த இன்னசென்ட் பிராங்க் பார்த்தீங்கன்னா கதிருக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது. அதை கேட்ட கதிர் வந்து செம்மையாக வந்து கோபப்படுறான். அவளை திட்டி தீத்துறான். இது ஜோக் இல்லை ராஜி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து சீரியஸாக தான் அப்படின்னு வந்து சொல்கிறான். உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை, நீ போலீஸ் ஆகணும்னு சொல்லி நான் மட்டும் ஆசைப்படுற மாதிரி வந்து தெரியல, நான் தான் வந்து உன்னை கட்டாயப்படுத்துற மாதிரி வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அந்த லைன் பார்த்தீங்கன்னா ஃபுல் இமோஷனல் டென்ஷன் ஆகுது. ராஜி தனியாக அந்த கிரவுண்டில் வந்து நின்று அழுதுட்டு இருக்கா. நான் சும்மா ஜோக் பண்ண தானே செஞ்சேன் அப்படின்னு வந்து நினைக்கிறேன், ஆனால் அவனுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறா. இதனால ராஜி செய்ய போகிறது என்னன்றது வந்து நாளைக்கு எபிசோட் வந்து பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும். ராஜி என்ன பண்ணுவா, மீனா செந்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தீந்துருமா, செந்திலோட மனசில் வந்து காயம் பட்டிருக்கு, கதிர் வந்து செம்ம கோவத்தில் வந்துருக்கான், ராஜி விழுந்த நொடியில் அந்த காதல் இது எல்லாமே சேர்ந்து நாளைக்கு எபிசோடில் ஒரு பெரிய இமோஷனல் ஸ்ட்ரோ மாதிரி வரப்போகுது.
அந்த இமோஷனல் ஸ்டோம் வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால மனசுல வந்து காயமாகிற செந்தில், அதே மாதிரி கதிர் சொல்லாத சொல்னால ராஜிக்கு வந்து வலிக்குது. இவங்களோட வாழ்க்கை வந்து அடுத்த நொடியில வந்து எப்படி போகும்னு தெரியாது. ஆனா ஒரே உறுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட் நம்ம மனசு வந்து கிளற போகுது உறுதி அப்படின்னு வந்து சொல்லலாம். மீனாக்கும் செந்திலுக்கும் பேச்சப் ஆகுமா? இல்ல இன்னும் பெரிய பிரச்சனை வந்து வருமா? கதிர் ராஜிட்ட வந்து மன்னிப்பு கேட்பானா இல்லையா? இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு எபிசோட் வந்து மிஸ் பண்ணாதீங்க. இப்போ நீங்க இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க இவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தீருமா இல்லையா அப்படின்றத. நாளைக்கு இன்னும் பெரிய ட்விஸ்டோட சந்திப்போம்.